பூமியின் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சாட்சிகளாக இருந்தீங்களா? ஆமென். சாட்சி என்பது நமக்கு அற்புதங்கள் நடந்ததில் மட்டும் கிடையாது, நம்ம மூலமாக அற்புதம் நடக்கிறது சாட்சி, நமக்கு அற்புதம் நடக்கிறது சாட்சி, நமக்கு எதிரடையாய் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் அவருடைய வழியில் நம்ம வாழ்ந்து காட்டுகிறது மிகப்பெரிய ஒரு சாட்சி. அல்லேலூயா. அதாவது பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. நெருக்கத்துக்கு மத்தியில் நீங்களும் நானும் கீழே விழாமல், ஆண்டவரை விட்டு போகாமல், கர்த்தருக்காக உறுதியாக நின்னும் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு சாட்சி. அல்லேலூயா. உலகம் நமக்கு பாத்திரமாக இருந்ததுனால சாட்சி கிடையாது, உலகம் நமக்கு பாத்திரமாக இராததுனால. உலகத்துக்கு நம்ம பாத்திரமானு கிடையாது, உலகமும் நமக்கு பாத்திரமாக இருக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்தீங்க பார்த்தீங்களா, நின்னீங்க இல்லை ஆண்டவருக்காக, அது மிகப்பெரிய சாட்சி. அல்லேலூயா. நம்ம எல்லாமே கிடச்சிருச்சு அதனால் நான் சாட்சி அப்படின்னு சொல்கிற ஒரு இதை விட, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராகத்தான் இருந்தது. எல்லா சூழ்நிலையும் எதிராகத்தான் இருந்தது. எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, காலை வைக்கிற இடம் வலிக்கு விழுற மாதிரி இருக்குது, எதையுமே செஞ்சாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் ஆண்டவரை மட்டும் விடவே மாட்டேன்னு சொல்லி உறுதியாக நிற்கிறதுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்தாரு பாருங்க. அல்லேலூயா.